ஓகே கைஸ், அன்னைக்கு ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க நம்ம லைஃப்பில் எப்படி கிளாரிட்டியை நம்ம கண்டுபிடிக்கணும், பர்பஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ நான் இந்த புக்கை கையில் வச்சுட்டு நான் பேசுகிறேன். ஏன்னா இதுதான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண ஒரு புக் என்னோடய பர்பஸில். ஸோ பர்பஸே இல்லாத ஒரு மேன் வந்து ஒரு தலையை வெட்டின ஒரு ஆடு மாதிரி எங்கே போகிறேன்னு தெரியாமல் அங்கே எங்கேயும் போயிட்டே இருப்பான், டிஸ்ட்ராக்ஷனை தேடி போவான், கெட்ட பழக்கத்தை தேடி போவான். ஸோ நம்ம வந்து ஃபோக்கஸ்டாக நம்ம பர்பஸை வந்து ஈஸியாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா இந்த உலகத்துக்கு நம்ம வந்து காரணம் தர்மா. அந்த தர்மாவை பூர்த்தி பண்ணால் நம்ம காடு கூட ரீச் ஆகலாம். ஸோ நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக இல்லாமல் இருக்கலாம், காடுங்கிறத நம்பாமல் இருக்கலாம், எப்படியும் இருக்கலாம். ஆனால் நம்ம தர்மாங்கிறது உங்களோட ஆக்ஷன், உங்களோட செயல். நீங்கள் முடிஞ்சுட்டு நீங்கள் உங்களுக்கு அந்த ரீசனை முடிச்சு நீங்கள் காடு கூட போகிறது. ஸோ அது எப்படி பண்ணலாம்? ஸோ வந்து நீங்கள் உங்கள் கூட தனியாக இருக்கணும், இருந்து எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் எதுவுமே இல்லாமல் உங்கள்கிட்ட கேட்கணும், எனக்கு என்ன பண்ணணும், எது பண்ணால் எனக்கு ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும், நான் இதை ஃப்ரீயாக பண்ணது கூட நான் பண்ணுவேன். அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சி அதை நீங்கள் நிறைய பண்ணுங்கள். அதுதான் உங்களோட பர்பஸ். ஸோ நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு இப்போ போயிட்டுருக்கலாம். அப்போ எனக்கு பர்பஸை நான் எப்படி பண்ணணும்? ஜஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 1 hour ஒதுக்குங்க. 1 hour ஒதுக்கி இதை நான் வந்து இந்த உலகத்துக்கு ஹெல்ப் பண்ணணும், இல்லை ஜஸ்ட் எனக்கு இதை பண்ணணும்னு தோணுது. சின்ன வயசில் நம்ம எதையா எதிர்பார்த்தா பண்ணுவோம், எவ்வளோ சந்தோஷமாக அதை சும்மா பண்ணுவோம். அந்த மாதிரி உங்கள் பர்பஸுங்கிறது அப்படி தான். இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு நீங்கள் ஒல்லியாக இருக்கலாம், ஓகே எனக்கு உடம்பு ஏற்றணும், அதை வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக அதை பண்ணுங்கள். அதுதான் உங்கள் பர்பஸ்னால் நம்ம பர்பஸுங்கிறது ஒரு உள்ளி மாதிரி, ஒரு ஆனியன் மாதிரி. வெளியே இருக்க லேயரை கிழிக்க உண்மையான ட்ரூவான பர்பஸ் இருக்கும். ஸோ அதை நம்ம ட்ரூவான பர்பஸை கண்டுபிடிக்க அது நமக்கு நல்ல ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ நான் இந்த புக்கில் உள்ள ஒரு சாப்டரை நான் வாசிக்கிறேன். ஸோ அது டைட்டில் என்னென்னா, இஃப் யூ டோன்ட் நோ யுவர் பர்பஸ் டிஸ்கவர் இட் நவ். அப்படின்னா உங்கள் பர்பஸ் உங்களுக்கு என்னன்னு தெரியாட்டி அது இப்போவுமே கண்டுபிடிங்க. Without a conscious life purpose, a man is totally lost, drifting, adapting to events rather than creating events. Without knowing his life purpose, a man lives a weakened, impotent existence, perhaps eventually becoming even sexually impotent or prone to mechanical or disinterested sex. ஸோ இந்த ஆத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் வந்து பர்பஸ்ஃபுல்லாக இல்லாட்டி உங்களுக்கு செக்ஸ்கிறது லைஃப் நேச்சர், அதுக்கு மேலேயே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். உங்களுக்கு அதுலேயே நீங்கள் உங்கள் எபிலிட்டி இழந்துருவீங்க. ஸோ அவ்வளோ முக்கியம் உங்கள் பர்பஸ்ங்கிறது. நீங்கள் இந்த உலகத்துக்கு வந்த ரீசன், நீங்கள் அதை பூர்த்தி பண்ணி கண்டுபிடிக்கணும். இந்த நாய் வேறு பக்கத்தில் குறைச்சிட்ருக்கு. ஸோ எப்படி ப்ராக்டிக்கலாக இதை எப்படி கண்டுபிடிக்கணும்? நீங்கள் ஜஸ்ட்டு சும்மா இருந்துட்டு நீங்கள் ஜஸ்ட்டு சும்மா இருந்துட்டு பாருங்கள் உங்கள் மைண்ட் என்ன சொல்லுது. இது பண்ணால் நல்லா இருக்குங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்குல்ல, அதுதான் உங்கள் பர்பஸ். அப்போ ஆர்வத்தோட ஒரு ஃபேசினேஷன், ஒரு ஓகே இது பண்ணால் எனக்கு நல்லா இருக்குமே, அந்த மாதிரி அதை நீங்கள் கண்டுபிடிச்சி அதை அதிகமாக பண்ணுங்கள். பண்ணவே அந்த லேயர் முடிஞ்சிடும். அதுதான் லேயர். இப்போ உங்களுக்கு அந்த நேரம் பாடி பில்டிங்னு வச்சுக்கோங்க, நல்ல உடம்பு ஏற்றணும். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஓகே பாடி ஏற்றியாச்சு, இனி என்ன அப்படின்னு அடுத்தது போகும். ஸோ வந்து லேயராக நீங்கள் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண உங்களோட பழைய தோல் போயிடும், அடுத்து புது ஸ்கின் வரும். அதுதான் அந்த ஷெட்டிங்கில் ரியல் ஆஃப் பர்பஸ். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், எந்த வித டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் உங்களுக்கு என்ன பண்ண தோணுது. ஓகே எனக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும், இந்த சேனலை க்ரோ பண்ணணும், இல்லை ஃபைட் பண்ணணும், கிக் பாக்ஸிங்கில் மேட்ச் போய் ஜெயிக்கணும், அந்த மாதிரி நமக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதை நீங்கள் பண்ணுங்கள். அதை பண்ணி உங்களோட ஹையர் செல்ஃபாக மாறுங்க. உங்கள் இன்ட்யூஷன் உங்கள் மைண்டு சொல்லுண்டு இதை நீ பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு. ஸோ அதை நீங்கள் நல்லா கேட்டு அதை டியூன் பண்ணி அதை பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கான பதிலை சொல்லும். ஆனால் அதை பண்ணுங்கள், ஆக்ஷன் எடுக்காமல் இருக்காதீங்க. இன்ஆக்ஷன் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு பாவம் மாதிரி. பெரிய பாவம் வந்து இக்னோரன்ஸ்னால் நம்ம ஓகே இதை நான் கேட்க மாட்டேன், நல்லதாக நான் கேட்க மாட்டேன், அந்த மாதிரி இக்னோரன்ஸ் தான் பெரிய பாவம். ஆனால் அதுக்கு அடுத்த பாவம் இதுதான். ஸோ இன்ஆக்ஷன் வந்து நம்மளை கொஞ்சமாக நம்மளை அழிச்சிடும். ஸோ ஆக்ஷன் எடுக்காமல் இருக்காதீங்க.